ரீநீட் இந்த வேர்டை கேட்டதும் நீங்கள் எவ்வளோ பேர் வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க அண்ட் டிப்ரெஸ்டாக இருந்திருப்பீங்கன்னு சொல்லிட்டு என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா நானும் அந்த எக்ஸாம்ஸ் எழுதிட்டு தான் வந்து இந்த இடத்துல உட்காந்துருக்கேன். ஸோ இருக்கிற அந்த 30 டேஸில் வந்து அதை நினச்சி பயப்படாமல் ஃபீல் பண்ணாமல் எப்படி யூஸ்ஃபுல்லாக வந்து படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். முக்கியமாக இந்த 30 டேஸில் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அண்ட் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பிரித்து தனித்தனியாக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, புதுசாக எதுவும் படிக்காமல் ஆல்ரெடி படித்ததை ரிவைஸ் பண்ணால் மட்டும் போதும். ஏன்னா இந்த டைமில் உட்காந்து புதுசாக படிச்சிங்கன்னா அது ரிவைஸ் பண்ண டைம் இருக்காது. ஸோ ஆல்ரெடி எல்லாமே நீங்கள் படித்தது தான், ஆல்ரெடி எக்ஸாமும் எழுதிட்டீங்க, இப்போ திரும்ப தான் இப்போ எழுத போகிறீங்க. ஸோ எந்த அளவுக்கு உங்களால் ரிவைஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு வந்து நல்லா வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா, பயாலஜியில் கான்சென்ட்ரேட் பண்ணுறது. ஏன்னா வந்து விச் இஸ் த ஹைலி ஸ்கோரிங் சப்ஜெக்ட். ஏன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ரெண்டுலேயும் நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ண முடியுமோ அது வந்து ஒரே சப்ஜெக்ட்டில் வந்து யூ கேன் ஏபிள் டு ஸ்கோர். அதனால் வந்து எந்த அளவுக்கு வந்து பயாலஜி நல்லா தரவு பண்ண முடியுமோ தரவு பண்ணிக்கோங்க. என்சிஆர்டியில் லைன் பை லைன் எந்த பேஜ்லேருந்து எந்த லைன் கேட்டாலும் எழுதுகிற அளவுக்கு தரவாக வந்து படித்து வச்சுருங்க. தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பயாலஜி மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணால் பார்த்தது இல்லையா, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிக்கணும். ஸோ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் இருக்க ஃபார்முலாஸ் அண்ட் ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே வந்து எந்த அளவுக்கு உங்களால் வந்து மெமரைஸ் பண்ண முடியுமோ மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து எவ்வளோ ஈக்குவேஷன்ஸ் போட்டு பார்க்க முடியுமோ அவ்வளோ ஈக்குவேஷன்ஸ் போட்டு பாருங்கள். நீங்கள் இப்போ நல்லா போட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டால் தான் எக்ஸாமில் அந்த கிவன் டைமில் வந்து யூ கேன் ஈஸிலி ஏபிள் டு சால்வ் திஸ் ப்ராப்ளம்ஸ். என்ன படிக்கலாம் எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லிட்டேன். ஆனால் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேசிவ் ரீடிங்கில் தான் வரும். ஸோ அதை ஆக்டிவாக மாற்றணுன்னா நீங்கள் எம்சிக்யூஸ் போட்டு பார்க்கணும். எல்லாருமே சொல்கிறது தான், நீட்டுனாலே எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறது மட்டும்தான். எவ்வளோ எம்சிக்யூஸ் போட முடியுமோ அவ்வளோ எம்சிக்யூஸ் போட்டு பாருங்கள். எம்சிக்யூஸ்க்கு நிறைய புக்ஸ் இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா எம்சிக்யூஸ்க்கு எம்டிஜி அட் யுவர் ஃபிங்கர் டிப்ஸ் அப்படிங்கிற புக் தான் 3க்குமே யூஸ் பண்ணேன். லைக் பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் 3 சப்ஜெக்ட்ஸுமே. ஸோ அந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு எந்த புக் வந்து ஈஸியாக இருக்கோ அந்த புக் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ எம்சிக்யூஸ் போட்டு பார்க்க முடியுமோ அவ்வளோ எம்சிக்யூஸ் போட்டு பாருங்கள். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து ப்ரீவியஸ் கொஷின்ஸும் வந்து மறக்காமல் வந்து சால்வ் பண்ணி பார்த்துருங்க. ஏன்னா வந்து அதில் இருக்க கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. 5th பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணுறது. நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுவோம்னா மார்க் டெஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணிவிடுவோம். ஏன்னா வந்து நம்ம ஒரு சப்ஜெக்ட்டில் ஸ்ட்ராங்காக இருப்போம், இன்னொரு சப்ஜெக்ட்டில் ரொம்ப வீக்காக இருப்போம். நான்லாம் பார்த்திங்கன்னா அப்படி தான். பயாலஜியில் ரொம்ப ஸ்ட்ராங். பயாலஜி மட்டும் தனியாக எக்ஸாம் வச்சாங்கன்னா அந்த இன்ஸ்டிடியூட்லேயே நான் தான் வந்து ஃபர்ஸ்ட் வருவேன். அதுவே வந்து மொத்தமாக ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி வச்சாங்கன்னா என்னோட ரேங்க் வந்து ரொம்ப கீழே போயிடும். ஸோ அப்போ வந்து அதுக்கு பயந்துக்கிட்டே நான் என்ன பண்ணுவேன், மார்க் டெஸ்ட்லாம் அட்டன் பண்ணவே மாட்டேன். அண்ட் அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் அப்படிங்கிறது எனக்கு இப்போ தான் புரிஞ்சிச்சு. ஸோ நீங்களும் வந்து மார்க் டெஸ்ட்லாம் வந்து பார்த்து பயப்படாமல் எவ்வளோ மார்க் வந்தாலும் வந்துட்டு போகுது. ஸோ போய் அதை அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா மார்க் டெஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த மார்க் டெஸ்ட்டில் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா ப்ரீவியஸ் கொஷின்ஸ் லைக் இப்போ 26 அப்படின்னா 2020 அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 years கொஷின் பேப்பர்ஸ் ஆச்சும் நீங்கள் வந்து பார்த்து அதில் இருக்க கொஷின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கொஷின்ஸ் எல்லாம் ரிப்பீட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ மார்க் டெஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வந்து பார்த்து பயப்படாமல் அதையும் அட்டன் பண்ணுங்கள். 6th பாயிண்ட், டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ். வீட்டிலே இருந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்களுக்கு இது ஒரு பிரச்சனையே இல்லை. ஏன்னா அவங்க வந்து யார் கூடயும் கம்பேர் பண்ணிக்க மாட்டாங்க. பட் அதுவே ஒரு இன்ஸ்டிடியூட்டில் இல்லை ஒரு கோச்சிங் சென்டரில் வந்து படிக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் இருக்கும். ஏன்னா வந்து அவங்க வந்து நம்மளோட மார்க்ஸை வந்து நோட்டீஸ் போர்டில் வந்து ஷோ பண்ணுவாங்க ஆர் வச்சிருப்பாங்க. அதில் வந்து நம்ம பார்த்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை விட அதிகமாக இருக்காங்க, நம்ம கம்மியாக இருக்கோம், இல்லை நம்ம இந்த ரேங்க்ல இருக்கோம், ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பயப்படுவோம். மற்றவங்களோட வந்து கம்பேர் பண்ணிகிட்டே இருப்போம். நம்ம ஒழுங்காக படிக்கலையோ இல்லை அவங்க நல்லா படிக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பேரிசன் வந்து நமக்கு கொஞ்சம் நிறையா இருக்கும். அது வந்துச்சு அப்படின்னா நம்மளால ஒழுங்காக ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ். ஒவ்வொரு மனுஷனும் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பான். ஈவன் நானும் வந்து பயாலஜியில் ரொம்ப ஸ்ட்ராங், பட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் நான் கொஞ்சம் வீக் தான். ஸோ அதனால் நான் போய் மொத்தமாக மார்க் டெஸ்ட்டோட நோட்டீஸ் போர்டு பார்த்தினா என்னோட ரேங்க்கும் கம்மியாக தான் இருக்கும். அதை பார்த்துட்டு தான் நான் பயப்படுவேனே. ஸோ டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ். நீங்கள் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்சன். ஸோ உங்களை பற்றி மட்டும் யோசிங்க, மற்றவங்களை பற்றி யோசிக்காமல் ஸ்டடீஸில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், பேஸ்மெண்ட்டு ஸ்ட்ராங்காக பார்த்துக்கோங்க, விச் இஸ் யுவர் ஹெல்த். ஹெல்த் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஸ்டடீஸில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். இல்லைன்னா ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ நல்லா தூங்குங்க. இது வந்து எந்தளவுக்கு ஒரு கஷ்டமான விஷயம்னு எனக்கும் தெரியும். நான் உங்கள்கிட்ட சொல்லிடுவேன் ஈஸியாக 6 மணி நேரம் தூங்கிடுங்க அப்படின்னு. ஆனால் நான் நீட் படிக்கும்போது 6 மணி நேரம் தூங்கினா அப்படின்னு கேட்டால் நோ, நான் தூங்கலை. ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு மினிமம் 3 to 4 hours ஆச்சு தூங்க ட்ரை பண்ணுங்கள். இல்லை 6 hours நான் தூங்கிடுவேனாலும் குட் டு கோ. நல்லபடியாக தூங்கி எழுந்திரிச்சு நீட்டாக படிங்க. அண்ட் ஃபுட் ஐட்டம்ஸ், உங்களுக்கு ஒத்துக்காத ஃபுட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் இந்த டைமில் சாப்பிட்டு ஹெல்த்தை வந்து ஸ்பாயில் பண்ணிக்காமல் இருந்தால் ஓகே. அண்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் மெடிடேட் பண்ணிட்டு கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு வந்து மைண்டையும் பாடியும் வந்து கேர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உண்மையாகவே வந்து எக்ஸாம்ஸில் நல்லபடியாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும். கடைசியாக இவ்வளோ தூரம் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, நீட் அப்படிங்கிறது ஜஸ்ட் அன் எக்ஸாம்.
அத பார்த்து பயப்படாம, ஐயோ! அப்படின்னு சொல்லி யோசிக்காம, இது ஒரு எக்ஸாம். ஒரு 3 ஹார்ஸ் நம்ம போய் உட்காந்து நம்ம படிச்சத நம்ம எழுதிட்டு வரப்போறோம். அப்படிங்கிற ஒரு தாட்டுக்கு வந்துருங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ரீநீட் அப்படிங்கிறது ஒரு சிலர்லாம் வந்து எக்ஸாம் எழுதிட்டு வந்து, நான் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமே! எனக்கு இன்னொரு சான்ஸ் கிடைச்சா நான் இன்னும் கூட கொஞ்சம் நல்லா பண்ணியிருப்பேன். நான் நெறைய படிச்சிருக்கேன். பட் என்னால ஒழுங்கா பண்ண முடியல அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்பர்ச்சுனிட்டிய வந்து எக்ஸ்பெக்ட் பண்றவங்களுக்குலாம் இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியா தான் நான் வந்து பார்க்குறேன். ஸோ இது வந்து எந்த அளவுக்கு உங்களால பாசிட்டிவா எடுத்துட்டு போ முடியுமோ, அந்த அளவுக்கு பாசிட்டிவா எடுத்துக்கோங்க. ரீநீட் அப்படிங்கிறது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஜஸ்ட் ப்ரூவ் யுவர் செல்ஃப் இன் அ பெட்டர் வே. சம்டைம்ஸ் யாரோட வீடியோ பார்த்தாலும் சரி, எவ்ளோ பெரிய மோட்டிவேஷனல் வீடியோஸ் வந்து கேட்டாலும் பார்த்தாலும் வந்து யாரா இருந்தாலும் வந்து ஒரு கட்டத்துல லோ ஆகும். நானும் அப்படிதான். அந்த மாதிரி லோ ஆகும்போது டோன்ட் ஹெசிடேட் டு டாக் வித் யுவர் பேரண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ். பேரண்ட்ஸ்கிட்ட பேச முடியல, ஹாஸ்டலில் இருக்கனா கண்டிப்பாக உங்களோட டீச்சர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. நீங்கள் உண்மையாலுமே வந்து அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர். ஏன்னா அவங்க தான் உங்களை வந்து தேர்த்து விடுவாங்க. ஸோ ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணும்போது மற்றவங்களையும் வந்து ஹெல்ப்புக்கு வந்து கூப்பிட்டுக்கோங்க. நல்லபடியாக வந்து எக்ஸாம் எழுதுங்க. உண்மையாகவே சொல்கிறேன், உங்கள் எல்லாராலையும் வந்து நீட்டை வந்து கிராக் பண்ண முடியும். அண்ட் நீங்கள் கிராக் பண்ணுவீங்க. மை பெஸ்ட் விஷஸ், ஆல் தி பெஸ்ட் டு ஆல் கைஸ். Yeah, whatever happens in life, just keep shining. That's all. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு இன்னும் என்ன வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன். பை பை.